போயிடும் சார். பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொணன்னு பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் சனி 2ல் இருந்தால் கிடைக்கும் சார். சனி 2ல் இருக்கனால பணம் மொத்தமாக நம்ம கைக்கு கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். சில்லறை பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சனியோட காரகம் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசி விடுவாங்க சார், பேசி விட்டுருவாங்க, திட்டி விடுவாங்க, சரிங்களா. அடுத்து ராகு 2ஆம் பாவத்தில் இயக்குனாலே பணமெல்லாம் சம்பாதிக்கணும்னா மொத்தமாக அபகரிக்கணும், கெட்டு போயிருந்துச்சு தொடர்புகள் அப்படின்னா அப்படிதான் வரும். பல்கா அள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். பேச்சு அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு இல்லைங்களா சார். இந்த புதனை சின்ன வயசுலேயே குடும்பம் அமையும் சார். 2ல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சின்ன குடும்பம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, குடும்பத்திலே அவங்க இப்படி தான் நடந்துக்கிடுவாங்க. செவ்வாயெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க குடும்பத்தில் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு என்ன அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. இங்கே சனியெல்லாம் 2ல் இருந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க தான் வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த ஒரு காரகம்தான். அடுத்து இந்த ராகு எல்லாத்துலேயும் பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான். அப்போ முக அமைப்பே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஓகேங்களா. முக அமைப்பே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அது இந்த புதன்லாம் கொஞ்சம் முகம் ஒடுக்கமாக இருக்கும் சார். அந்த பிளானட் ரீதியாக தான் நம்மளோட உடல் அமைப்பே இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பார்த்தோன்னே நாங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இவர் எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ராகு பார்த்தாச்சு. கேது பேச்சு ரொம்ப பிரம்மாண்டமா பேசுவாங்க சார். இல்லாததை இருப்பது போல பேசுறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார். ராகு அந்த மாதிரியான ஒரு பிளானட் தான். இல்லாததை கூட இருக்கிற மாதிரி அடிச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாயை திறந்தா மூடவே மூடாது. கேது சார் இவருக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட தெரியலன்ட்டு போயிடுவாரு சார், ஓகேங்களா. இவர் என்ன சொல்லுவார், இவர் ராகு வெளிநாட்டு கிரகம். இந்த பிரியாணி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், ஓகேங்களா. கேது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சார். கொஞ்சமாக தான் சாப்பிடுவார். ஆனால் இந்த கடுகு இல்லை, சீரகம் கம்மியாக இருக்குது, கறி இந்த மாதிரி இந்த டேஸ்ட் எது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார், சரிங்களா. அந்த ஒரு இது இருக்குது. சிறுதானியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவருக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். 2 வார்த்தை பேசினாலும் கூட பேச மாட்டார், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவார். கேட்டால் தான் பதிலே சொல்லுவார், ஓகேங்களா. கூப்பிட்டு கேட்கணும். ஒரு 10 பேருக்கு எப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னா சொல்ல மாட்டார், பேசாமல் இருப்பார். 10 பேருக்கு மத்தியில் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவார், பேசமானா. ராகு அப்படி கிடையாது, போய் அடிச்சு நொறுக்கிடும். பட் கேது ரொம்ப கூச்சப்படும் சார், ஓகேங்களா. அப்போ இவருக்கு குடும்பம் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு இல்லைங்களா, 2ல் இருந்தால் குடும்பத்தின் மேலே பெரிய பற்று இருக்காது, ஓகேங்களா. அந்த சுக்கிரன் இருந்தா ஓகே நல்லது. மனைவி கிரகமே 2ல் உட்காந்து கெட்டு போச்சுன்னா மனைவியை ஓயாம திட்டிக்கிட்டே இருப்பாங்க சார், ஓகேங்களா. அப்படி ஒரு காரகம் இருக்கு. இந்த புதன்லாம் தவணை பிளானட்னு சொல்லுவோம், அதெல்லாம் உட்காந்து கெட்டு போச்சு குடும்பஸ்தானத்துலனா விட்டு விட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்பதானே திட்டி முடிச்சாயே, அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப ஆரம்பிச்சிட்டா அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி புதன்லாம் அப்படிதான் வரும். செவ்வாயெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாசா பேசிப்படுவாங்க, ஓகேங்களா. அந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு அப்ப அந்த 2ஆம் பாவங்கிற அதைத்தான் அந்த காலத்துல வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா பேச்சு ரொம்ப எதனை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும்னு ஒரு குறள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எவ்வளவு பெரிய குடுப்பனைகள் மோசமா இருந்தா கூட இந்த 2ஆம் பாவத்தோட குடுப்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா இருந்துச்சுன்னா அந்த பேசிய வரக்கூடிய பிரச்சனையை அந்த நிமிஷம் அப்படியே சரி பண்ணிவிட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் போயிடும் சார், ஓகேங்களா. அடுத்து எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. இதுல புதன்லாம் 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த பால கல்வியெல்லாம் சூப்பராக படிப்பாங்க சார், ஓகேங்களா. இந்த கேது, இந்த லாயர் பிளானட், இந்த பாயிண்ட் பிடிச்சி பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாக இந்த கேது தான். அவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டாங்க லக்னத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா. 2ஆம் பாவத்தில் இருக்கிறனால இப்படி முகமே கொஞ்சம் சின்ன முகமாக தான் சார் இருக்கும், ஓகேங்களா. முகமே கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். கையில் உள்ள பணம், இது அந்த அளவுக்கு பணத்துக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க கேது. பணத்தை வச்சு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் போயிடும். ஓகே சார். அடுத்து 3ஆம் பாவத்தில் இந்த 9 பிளானட் இயக்குனா ஒரு மனிதனோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சார், ஓகேங்களா. அப்போ இந்த கேது கெட்டு போச்சுன்னா என்ன ஒரு அமைப்பு இருக்கும்னா முகத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் பஞ்சாயத்தை கொடுத்துரும் சார், ஓகேங்களா. அடுத்து ராகு சுவாசம், மூக்கு, இந்த மூக்கு சின்ன மூக்கா இருக்கிறது, பெரிய மூக்கா வர்றது, சுவாச பிரச்சனையை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ராகு கொடுத்துருவாரு. சனி இருக்காரு இல்லைங்களா, சனி 2ல் உட்காந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னா என்ன கொடுக்கணும், இந்த பூச்சி பல்லு வர்றது, ஓகேங்களா. அந்த பூச்சி பல்லு வர்றது. அப்புறம் வேற என்ன காரகங்கள் இருக்கு இவருக்கு, இந்த
ஸ்கின் அலர்ஜி இருக்குல்ல, ரொம்ப பரு பிம்பிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது, இதெல்லாம் வந்து சனி 2லேருந்து கெட்டு போச்சுன்னா. இப்போ சுக்கிரன் 2லேருந்து கெட்டு போச்சுன்னா அந்த அழகுங்கிற ஒரு காரகம் வந்து இல்லாமல் போயிடும். ரொம்ப ஒரு 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 நார்மலான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. கெட்டு போச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க. உதடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சுக்கிரன் தான் கவர் பண்ணுவார். ஓகேங்களா. அடுத்து குரு, ஒரு குண்டான பிளான் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதுவே ரிசல்ட்டில் கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தைராய்டு வர்றது. ஏன்னா அவருக்கு ஒரு கொழுப்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரனால 2ஆம் பாவம் கழுத்து வரைக்கும் கவர் பண்ணும். தைராய்டு பிரச்சனைகள் மித்த விஷயங்கள் எல்லாம் குரு 2ல் உட்காந்து கெட்டு போனால் வரும் சார். ஓகேங்களா. புதன் 2ல் உட்காந்து கெட்டு போச்சு, அந்த அவசரப்பட்டு பேசி பஞ்சாயத்து ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள், படக்குன்னு கோவம் வந்து பேசி போடுறது, இதெல்லாம் நம்ம புதனோட காரகம் சார். செவ்வாய் அப்படின்னா அந்த பல்லுவோட, சூரியனுக்கும் வரும், செவ்வாய்க்கும் வந்து இந்த தாடை உடையிறது, உள்ள ஏதாவது சதை ஏதாவது விலகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாய்க்கு சார். புதன் இருந்து கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது சார். புதன் இருந்து கெட்டு போச்சுன்னா அந்த டேஸ்ட்டை உணர்ற தன்மைகள் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஓகேங்களா. அடுத்து சந்திரன் நம்ம சொல்லியாச்சு, தலதோஷம் இந்த மாதிரி. செவ்வாய்க்கும் சொல்லியாச்சு, கண்ணாடி போடுறது, அப்புறம் வந்து இந்த பல்லில் பிரச்சனையை கொடுக்கறது, பல்லு உடையிறது. சனி வந்து பல்ல விழுக்காட்டிரும், பூச்சி பல்லு வந்துடும். இவர் வந்து உடைச்சிருவார். இந்த தாடை இந்த மாதிரி விஷயங்கள்ல, இந்த அன்னப்பிளவு, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே எந்த பிளானட் உட்காந்து கெட்டு போய் ரிசல்ட் வருதோ அதில் தெரிஞ்சிடும் சார். இப்போ செவ்வாயெல்லாம் உட்காந்து இருக்கு அப்படின்னாக்க அந்த காரம் ரொம்ப பிடிக்கும் சார். காரம் ரொம்ப பிடிக்குமா சார் அப்படின்னு கேட்டால் அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ இந்த சந்திரன்ட்ட கேட்டால் சூடாக போய் சாப்பிடுவீங்களா சார் கேட்டால் இல்லை சார், கொஞ்சம் ஆறி தான், டீயை கூட நான் ஆற வச்சு தான் சார் குடிப்பேன் அப்படிங்கிற ஒரு காரகம் இருக்கும். அப்போ இந்த 12 பாவ காரகங்களும் இந்த விஷயத்தில் ஒரு இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 12 பாவ காரகங்களும் 2 நிமிஷத்துல டோட்டலா மாறி போயிடும். 2 நிமிஷத்துல அத்தனை காரகங்களும் மாறும். ஓகேங்களா. அதனாலதான் நீங்க கொண்டு வர்ற டயத்தை நான் சரி பார்க்கறதுக்கு இந்த பிளானட் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சின்ன கேள்வியை கேட்பேன். சார் சனி இருந்து கெட்டு போயிருக்கு சார், பூச்சிப்பல் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு. அதே மாதிரி சூரியன் 2ல் உட்காந்து கெட்டு போயிருக்கு, கண்ணாடி இது போட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு. அவங்க நான் எதுக்கு கேட்குறேங்கிறது தெரியாம இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்மளை போட்டு ரொம்ப, ஏன்னா என்னதான் இருந்தாலும் பிறந்த நேரத்தை சரியா எடுக்க முடியாது சார். ஒரு நிமிஷம் முன்னாடியோ ஒரு நிமிஷம் பின்னாடியோ அப்படிதான் எடுக்க முடியும். ஏன்னா டாக்டர் சொல்றதான டைம். அப்போ 2 நிமிஷத்துல எல்லாமே மாறி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சரியாக கணிக்கணும் இல்லைங்களா. அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மருத்துவ ஜோதிடம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். மருத்துவ ஜோதிடம்னே ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. ஓகே சார். அடுத்து 3ஆம் பாவத்தில் என்னென்ன காரகங்கள் இருக்குது, அது எந்த பிளானட்